வணக்கங்க. இப்போது இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சனத்தி, அதாவது மஞ்சள் நீராட்டி, நோனி, நுணா அப்படின்னு சொல்லுவாங்க. பல வகை பேர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த மஞ்சனத்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஏன் மஞ்சனத்தி அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும், அதனால் மஞ்சனத்தி அப்படிங்கிற பேர் வந்தது. இதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரிண்டா டிங்டோரியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குது தான் இப்போ இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இதில் பொதுவாக இந்த மரங்களில் வெட்டி கட்டில் செஞ்சோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி இயற்கை மருத்துவர்கள் நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. அப்புறம் பல் சொத்தை இருக்கிறவங்க இந்த இதில் இருக்கிற முற்றிய நுணா காய்களை பறித்து உப்பில் ஊற வச்சு, அப்புறம் அதன் பிறகு வெயிலில் அதை காய வச்சு நல்லா காஞ்சி சுண்டி வத்தலான பிறகு நெருப்பு கொண்டு அதை எரித்து அந்த சாம்பலை வச்சு நீங்கள் பல் துளைக்க வந்தீங்க அப்படின்னா பல்வலி வாழ்நாள திரும்பி பார்க்காது உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக காய்ச்சல் வயிற்று கோளாறு வந்துச்சு அப்படின்னா இதனுடைய மரப்பட்டையை சேர்த்து அது கூட சீரகமும் சேர்த்து 4 பங்கு தண்ணி வச்சு அது 1 பங்காக சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அருந்திட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று கோளாறுகள் அனைத்தும் சரியாகுங்க. அது மாதிரி காய்ச்சலும் விட்டு போகும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவ குறிப்புகள் சொல்லுது. நிறைய பேருக்கு இன்றைக்கி இடுப்பு வலி பிரச்சனை இளம் வயதிலே வந்துடுச்சு. அந்த இடுப்பு வலி குணமாகிறதுக்கு இதனுடைய இலையை பறிச்சுட்டு இடித்து சாறு எடுத்து வலி உள்ள இடத்துல நீங்கள் தடவி வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. இந்த வலி இலையை பறித்து வலி இது பண்ணுறதுனால இது வலி நிவாரணியாகவும் செயல்படுது. நிறைய வலி நிவாரணி தைலம் தயாரிக்கிறதுலையும் இதனுடைய பங்கும் முக்கிய பங்காக இருக்குது. அப்புறம் இதன் இலையை நல்லா அவிச்சு அந்த நேர ஒத்தடம் கொடுத்து வரவும் மூட்டு வலி குணமாகுங்க. இன்றைக்கி மூட்டு வலியாலையும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனுடைய இலையை எடுத்துகிட்டு பறித்து நல்லா அவிச்சு இலையை ஒரு வெண் துணினால் உள்ளுக்குள்ளே வச்சு அந்த நீரை தொட்டு ஒத்தடம் கொடுத்து வந்தீங்கன்னா மூட்டு வலி குணமாகுங்க. அதாவது நீண்ட நாள் நோயினால் ஏற்பட்ட உடல் தளர்வை போக்குங்க. இது மாதவிடாய் பிரச்சனைக்கும் இதனுடைய இலை பட்டை வேறு 3த்தையும் நல்லா சம அளவு எடுத்து நல்லா கஷாயம் போல் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு மாதவிடாய் பிரச்சனை சரியாகுங்க. அதுபோல் இதனுடைய இலையை நல்லா பறிச்சுட்டு அரைச்சி புண்கள் சொறி சிரங்கு இதன் மீது தடவும் போது இந்த ஒரு நீண்ட பலனை பார்க்கலாம். இது போன்ற எண்ணற்ற பயன்களை உள்ள இந்த நுணா அது மட்டுமா, நம்ம சின்ன வயசில் நுணா பழம் சாப்பிடுவோம். நுணா பழம் கருப்பாக இருக்கும். இப்போ அதை வியாபார நோக்கத்தில் நோனி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. வியாபார நோக்கத்தினா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான். அந்த நோனி ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது, அது என்னென்ன நோயை தீர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.